வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இன்றைய வீடியோ பதிவில் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டெஸ்ட் பேட்சிலிருந்து 15 மற்றும் 16வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 100 தமிழ் கேள்விகளுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இரண்டாவது பதிவில் உங்களுக்கு ஜிகே மற்றும் கணிதத்திற்கான 100 கேள்விகளை பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது பதிவினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆன பிறகு லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படின்னா பார்ட் 2ன்னு தனியாக போடுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மாணவர்கள் டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்ஐ மற்றும் போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், டெட் எக்ஸாம் ஆகட்டும், இதற்கான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு தேவைப்பட வேண்டும் என்றால் என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும், பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரை நடந்த 14 டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பிளேலிஸ்டில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சின்னு போட்டு அந்த பிளேலிஸ்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இன்றைய வீடியோ பதிவின் முதல் கேள்வி, தலை இரு பொருள் தருக. தலை என்பதற்கான இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, முதன்மை சிரம். தலைனா முதன்மை என்பதையும் குறிக்கும், சிரம் சிரம்னா தலையை குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொல் இரு பொருள் என்ற சொல்லதிகார டாபிக்லேருந்து எடுக்கப்பட்டது தமிழ்ல. அடுத்து 6 இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 6 என்றால் நதி, நதியை குறிக்கும். மற்றொன்று எண் 6 என்ற நம்பரையும் குறிக்கும். 6 இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நதி மற்றும் எண். மூன்றாவது கேள்வி, அலை இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அலைந்து திரிதல் கடல் அலை. அலைந்து திரிதல் கடல் அலை. புதிதாக ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா தேடி தேடி அந்த இடத்த கண்டுபிடிப்போம். இந்த இடத்தை போனோன்னா அங்குள்ள நபர்கிட்ட இந்த இடத்த கண்டுபிடிக்க எப்படி அலைஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அலைந்து திரிதல். அடுத்து கடல்ல வரக்கூடிய அலை என்பது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அலை என்பதன் இரு பொருள் பார்த்தீங்கன்னா அலைந்து திரிதல் கடல் அலை. அடுத்து வேங்கை என்பதன் இரு பொருள் தருக. வேங்கை என்றால் மரம் மற்றும் புலி, இவை இரண்டையுமே குறிப்பதுதான் வேங்கை என்ற சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து படி இரு பொருள் தருக. படி என்றால் நாம் கற்கக்கூடிய நூல்களை படிப்பதுதான் படித்தல்னு சொல்லலாம். அல்லது ஸ்டெப்பு, வீட்டின் படியோ ஒரு கட்டிடத்திற்கு நாம் மேலே ஏற்பதற்காக வைக்கப்படுகின்ற படியை குறிக்கும். அப்போ படி என்பதன் இரு பொருள் பார்த்தீங்கன்னா படித்தல் மற்றும் வீட்டின் படி. ஆறாவது கேள்வி, ஆழி இரு பொருள் தருக. அடிக்கடி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்வி இது. ஆழி இரு பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல். ஆழி என்றால் கடல் என்பதும் ஒரு பொருள்படும். மற்றொன்று மோதிரம், நாம் விரல்களில் அணியக்கூடிய ஒரு அணிகலனான மோதிரத்தையும் குறிப்பதுதான் ஆழி. அடுத்து கலை இரு பொருள் தருக. கலை
இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பயிருடன் வளரும் புல். ஸோ பயிர் விளைவிக்கும் போது நம்ம களை எடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பயிருடன் வளரும் புல்லை குறிக்கும். புல் பூண்டுன்னு சொல்லுவாங்க அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழகு, கலை என்றால் அழகையும் குறிக்கும். கூவம் இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூவல். சாரி, கூவம் இல்லை, கூவல். கூவல்னா நீர்நிலையை குறிக்கும். மற்றொரு சொல் பார்த்தீங்கன்னா பள்ளம், நீர்நிலை மற்றும் பள்ளம், இதைதான் கூவல்னு சொல்லுவாங்க. 9வது கேள்வி, நகை சரியான இரு பொருளை தேர்வு செய்க. நகை என்றால் புன்னகை, சிரிப்பு இல்லைங்களா, அதையே நகைத்தல்னு சொல்லுவோம். அடுத்து ஆபரணம், நாம் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்களை நகை என்று சொல்லுவோம். ஸோ நகை என்பதன் இரு பொருள் புன்னகை மற்றும் ஆபரணம். அடுத்து விளக்கு இரு பொருள் தருக. விளக்கு என்றால் விவரித்தல். இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த விளக்குன்னா எப்படின்றத விவரித்து சொல்றேன். அதாவது ஒரு பாடம் நடத்தப்படும் போது அதனுடைய கருத்துக்களை எவ்வாறு விவரித்து கூறுதல். ஸோ இவற்றை விளக்குதல் தான் விவரித்தல். அடுத்து ஒளி தரும் சாதனம். விளக்கு என்பது ஒளி, வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்கு நம் வீட்டிலாம் பயன்படுத்துவோம். அது பார்த்தீங்கன்னா ஒளி தரும் சாதனத்தை விளக்கு என்று சொல்வார்கள். அகல் விளக்காகட்டும், காமாட்சி அம்மன் விளக்காகட்டும், இவையெல்லாம் விளக்கு என்ற சாதனத்தை, ஒளி தரும் சாதனத்தை குறிப்பதும் விளக்கு. கல் இரு பொருள் தருக. கல் என்றால் கற்றல், நாம் படிக்கக்கூடியதை, நூல்களை கற்பதை குறிப்பது கல். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள், கருங்கல். ஸோ இது மாதிரி உள்ளதை நாம் கல் என்று சொல்லுவோம். அடுத்து துய்ப்பது இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துய்ப்பதுன்னா கற்றல் அல்லது தருதல், கற்றுத்தருதல் அப்படி சொல்லலாம். ஸோ இதான் துய்ப்பது. அப்படி இல்லை பருகுதல், அனுபவித்தல் என்ற வேறு பொருள்களும் இதற்கு உண்டு. அடுத்து பொருத்துக. சாரி, அடுத்து மதி என்பதன் இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதி என்றால் அறிவு. மற்றொரு சொல் பார்த்தீங்கன்னா நிலவு. மதி என்பதற்கான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அறிவை குறிப்பது. மற்றொன்று நிலவுக்கு மற்றொரு பெயர் தான் மதி. நிலவு என்றால் நிலா. அடுத்து திங்கள் இரு பொருள் தருக. திங்கள் என்பது மாதம், மாதத்தை குறிக்கும். மற்றொன்று நிலவு, நிலவுக்கு மற்றொரு பெயரும் பார்த்தீங்கன்னா திங்கள்னு சொல்லுவாங்க, அல்லது திங்களுக்கு மற்றொரு பெயர் நிலவு. அரண் இரு பொருள் தருக. அரண் என்றால் பாதுகாப்பு மற்றும் கோட்டை. கோட்டை அரசருக்கு அரணாக விளங்குறதுன்னு படிச்சிருப்போம். அதுபோல பாதுகாப்பு, நம் இந்திய நாட்டின் அரணாக இராணுவ வீரர்கள் விளங்குகிறார்னு சொல்லுவோம். அப்போ அரண் என்பதன் இரு பொருள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் கோட்டை. அடுத்த கேள்வி, தானம் இரு பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தானம் என்றால் கொடை. அதாவது நம்ம தானமாக ஒரு பொருளை தருவது. இன்னொரு பொருள் ஈகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொடை தான் குறிக்கும். வேறு இரண்டு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடை மற்றும் ஈகை. தானம் என்பதன் வேறு இரு பொருள் கொடை மற்றும் ஈகை. மாலை இரு பொருள் தருக. மாலை என்றால் அந்தி பொழுது. அடுத்து தார் அல்லது பூமாலைன்னு சொல்லுவாங்க. மாலை, ரோஜா பூ மாலை, ஸோ சம்மங்கி மாலை, இது போல நாம் பயன்படுத்தக்கூடிய பூக்களால் செய்யப்பட்டதை மாலைன்னு சொல்லுவோம். அது மட்டுமல்ல ஈவினிங் அந்தி பொழுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவும் மாலை என்பதற்கான வேறு பொருள். வேண்டல் இரு பொருள் தருக. வேண்டல் என்பதற்கான இரு பொருள்
ஒன்று விரும்புகை, இன்னொன்று விண்ணப்பம். வேண்டல்னா விரும்புகை, மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம். 19 துளை இரு பொருள் தருக. துளை என்றால் துவாரம், துளைத்தல். துவாரம்னா ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை துளை போடுதல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை குறிக்கும். துளைத்தல் ஏதாவது ஒரு பொருள்ல நம்ம விட்டுட்டோம்னா அதை தொலைச்சிட்டோம்னு சொல்லுவோம். ஸோ அதையும் குறிப்பது தான் துளை. இடும்பை இரு பொருள் தருக. இடும்பைன்னா நமக்கு தெரியும், துன்பப்படுவதை இடும்பம்னு சொல்லுவாங்க. அடுத்து வறுமை, வறுமை நிலையில் உள்ளதையும் இடும்பை என்பதை குறிக்கும் மற்றொரு பொருள் தான் வறுமை. 21 உரம் இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வலிமை எரு. உரம் என்றால் உறுதியை அல்லது வலிமை என்ற ஒரு பொருள் தரும். எரு நாம் பயிர்களுக்கு இடக்கூடிய மக்கிய உரம் சொல்லுவோம். ஸோ அதுதான் எருன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உரத்தின் மற்றொரு பெயர் வலிமை மற்றும் எரு. இடி இரு பொருள் தருக. இடி இரு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பேரிடி. அதாவது பேரொளியை இடி இடிக்குதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா வானத்தில், அது. அடுத்து தகர்த்தல் அல்லது இடித்தல். ஏதாவது நம்ம ஒரு கட்டிடத்தையோ மற்ற பொருளையும் நம்ம புதுசாக வீடு கட்டினா அந்த வீட்டை இடிச்சுட்டு நம்ம புதிதாக ஒரு பொருளை மறுபடியும் உருவாக்குவோம். ஸோ அதற்கு தான் தகர்த்தல் அல்லது இடித்தல்னு மற்றொரு பெயர். பிடி இரு பொருள் தருக. பிடினா பிடித்தல், ஏதாவது ஒரு பொருளை நம்ம பிடிக்கிறது, கேட்ச் பிடித்தல், அது மாதிரி. அடுத்து பிடி என்பதற்கான மற்றொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை. பெண் யானை, ஆண் யானை களிர்னு சொல்லுவாங்க. பிடி என்றால் பெண் யானை. அடுத்து மறை இரு பொருள் தருக. மறைனா பார்த்தீங்கன்னா வேதத்தையும் குறிக்கும், நாம் ஒரு பொருளை மறைத்து வைப்பதையும் குறிக்கும். அப்போ மறை என்றால் வேதம் மற்றும் மறைத்தல். வழக்கு இரு பொருள் தருக. வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு, பேச்சு வழக்கு. நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய லா, கேஸ்லான்னு சொல்லுவோம். ஸோ அதையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் பேசக்கூடிய வழக்கம், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு என்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதையும் குறிக்கும். அடுத்து பாருங்க, நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள் யாது. நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள் யாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகன்ற உலகம். இது பொருள் கூறுக இந்த டாபிக்ல இருந்து பார்க்குறோம். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, தூசு, துகிர், வெறுக்கை, நொடை. ஸோ இதுக்கு எது சரியாக பொருந்தியுள்ளதுன்றதை கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தூசு என்றால் பட்டை குறிக்கும், துகிர் என்றால் பவளத்தை குறிக்கும், வெறுக்கை என்பது செல்வம், நொடை என்பது விலை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அறிதல், சொல்லதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, பொம்மல் என்பதன் பொருள் யாது. பொம்மல் என்பதன் பொருள் யாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சோறு. ஆப்ஷன் பி, சோறு. அடுத்து பொருந்தாத இணையை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாசவர்னா நெய்பவர் என்பது தவறானது. மற்ற மூன்றும் பார்த்துங்க, சரியானதை குறிப்பிட்டிருக்காங்க. அடிக்கடி எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர், கண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி. ஸோ பொருந்தாத இணை பாசவர்னா நெய்பவர்னு சொல்றாங்க, இதுதான் பொருந்தாதது. பாசவர் என்பதன் பொருள் என்ன? ஸோ அதற்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வெற்றிலை விற்போர். வெற்றிலை விற்பவர் தான் பாசவர்னு சொல்லக்கூடிய நபர். காருகர் சரியான பொருளை தருக. காருகர்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர். படலை என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மாலை. படலைனா மாலை.
33வது கேள்வி, கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொம்பு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் எதுனா கொம்பு. நிறை என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிறுத்துதல். அடுத்து பொறுத்துக. முனிவு, தார், தமர், முடி. இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முனிவு என்றால் சினம், தார் என்றால் மாலை, தமர் என்றால் உறவினர், முடி என்றால் தலை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து மயலுறுத்து ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மயங்கச் செய். மயலுறுத்து என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா மயங்க செய். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஊழ்ன யுகம்னு சொல்றாங்க. இது தவறானது. மற்ற மூன்றும் சரியானது. பார்த்துங்க. பீடு என்றால் சிறப்பு, விசும்பு என்றால் வானம், தன் பெயல் என்றால் குளிர்ந்த மழை. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. தன் பெயல் என்பது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வரக்கூடிய தேர்வில் கேட்க சான்சஸ் இருக்கு. அப்போ தன் செயல் என்றால் குளிர்ந்த மழை, தன் பெயல் என்றால் குளிர்ந்த மழை. துணர் என்பதன் சரியான பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மலர்கள். 39 அல்கி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தங்கி. 40 இரடி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திணை. துய்ப்பது இரு பொருள் தருக. துய்ப்பதுனா கற்பது மற்றும் தருவது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தவறான இணையை கண்டறியன்னு சொல்றாங்க. தவறான இணை பார்த்தீங்கன்னா சேர்ந்தனன் வருது. இதுதான் தவறானது. மற்ற மூன்றும் சரியானது. சிலைன வில், புல்ன பறவை, தெவ்வுன பகைமை. அடுத்து பகடு என்பதன் பொருள் யாது? பகடு என்றால் எருமை கடாவை குறிப்பதுதான் பகடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து மேதி என்பதன் பொருள். மேதி என்பதன் பொருள் எருமை. அடுத்து கோட்டி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மன்றம். கோட்டி என்றால் மன்றம். கயம் என்பதன் பொருள். கயம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நீர்நிலை. நீர்நிலையை குறிப்பதுதான் கயம். அரிச்சுவடி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அகர வரிசை எழுத்துக்கள். 48வது கேள்வி, கந்தம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மனம். கந்தம் என்றால் மனம் என்று வேறு பொருள் உண்டு. செவிச்செல்வம் என்பது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கேட்பதால் பெரும் அறிவுதான் செவிச்செல்வம் என்பது. அடுத்து பாக்கம் என்பது எவ்வகை ஊரை குறிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிற்றூர். பாக்கம் என்பது எவ்வகை ஊரை குறிக்கும்னா சிற்றூர். கடற்கரையினுடைய அருகில் இருக்கக்கூடிய இடத்தை தான் பாக்கம்னு சொல்லுவாங்க. சென்னையில கூட பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், ஸோ இது மாதிரி சொல்லுவாங்க. பாக்கம் என்பது எவ்வகை ஊரை குறிக்கும்னா சிற்றூர். கான் என்பதன் பொருள். கான் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா காடு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், பிடி என்பதன் பொருள். பிடி என்றால் பெண் யானை. 53 ஞானம் என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அறிவூர். 54 கோடு உயர்ந்தன, இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஸோ கோடு என்பதன் பொருள் தான் கேட்குறாங்க. கோடு என்றால் மலை உச்சி. அடுத்து நாருவ என்னும் சொல் தரும் பொருள் யாது? நாருவன முளைப்ப. ஆன்சர் ஆப்ஷன் பி. நிருமித்த என்பதன் பொருள் யாது? நிருமித்த என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ, உருவாக்கிய.
அடுத்து மேதினி என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உலகம். ஊழி என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி. பராபரமே என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலான பொருளே. திகிரி என்பதன் பொருள். திகிரி என்றால் ஆணை சக்கரம். நாமநீர் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அச்சம் தரும் கடல். இவையெல்லாம் நம்முடைய சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல் பொருள் என்ற டாபிக்ல இருந்து எடுத்திருக்கோம். சித்தம் என்பதன் பொருள் யாது? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அவுட் சோர்ஸ் புக்ஸ்ல இருந்து எடுத்தது. ஸோ இப்போ பார்த்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்னு ஒவ்வொரு சமச்சீர் புக்கு பாடல் ஆகட்டும் கலை சொற்கள் இது மாதிரி டாபிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து சொல் பொருள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமில் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து கேட்டுட்டு வராங்க. சித்தம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளம். அடுத்து மாசற என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாமல். நட்டல் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி நட்பு கொள்ளுதல். பண் என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இசை. சமர் என்பதன் பொருள். சமர் என்றால் போர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போர். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கேள்விதான். அலர் என்பதன் பொருள். அலர்னா மலர்தல். அலர்னா மலர்தல். கும்பி என்பதன் பொருள். ஸோ இதுவும் லாஸ்ட் இயர் டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வயிறு. கும்பி என்பதன் பொருள் யாதுன்னா வயிறு. பூதளம் என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூமி. பூதளம் என்பதன் பொருள் பூமி. தார் என்பது பொருள் யாதுன்னா மாலை. வெறுக்கை என்பதன் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செல்வம். 72 சுவல் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தோல். புரிசை என்பதன் பொருள். புரிசை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதில். 74வது கேள்வி. வருக்கை எதனை குறிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பலாப்பழம். வருக்கை எதனை குறிக்கும்னா பலாப்பழத்தை குறிக்கும். படுகர் என்பதன் பொருள். படுகர்னா பள்ளம். படுகர் என்பதற்கான பொருள் ஆப்ஷன் பி பள்ளம். அடுத்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ச அகத்தியலிங்கம். ஸோ இது வந்து தமிழின் தொன்மை என்ற டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ச அகத்தியலிங்கம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஸோ கால்டோல் எழுதியிருப்பாங்க. என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. திராவிட மொழி குடும்பம் நிலப்பரப்பு அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3. அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்து பொருந்தாத இணை கண்டறியன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் வியட்நாம் என்பது பொருந்தாதது. திராவிட மொழிகளில் உருபன்கள் பெரும்பாலும் எங்கு இடம்பெறும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொல்லின் இறுதியில். 82வது கேள்வி. குறில் நெடில் வேறுபாடு திராவிட மொழிகளில் எதனை வேறுபடுத்த பயன்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொருள். பொருளை வேறுபடுத்தி கூறுவதற்கு தான் குறில் நெடில் வேறுபாடு வந்து காணப்படுகின்றது. மால்தோ குருக் பிராகும் ஆகியன எவ்வகை திராவிட மொழிகள்? ஆன்சர் ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள்.
திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குமரில பட்டர். தமிழ் மொழியில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 86வது கேள்வி, கவிராஜ மார்க்கம் என்பது எம்மொழியின் பழமையான இலக்கிய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னடம். பொறுத்துக 3 மூடு 3 மூடு இதெல்லாம் எந்த மொழி சொல்லுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 என்பது தமிழ், மூடு என்பது தெலுங்கு, 3 என்பது பார்த்தீங்கன்னா மலையாளம், மூடு என்பது கன்னடம். திராவிட மொழிகளில் என்னும் பெயர்கள் எவ்வாறு அமைந்துள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒத்த இயல்புடையன. 89வது கேள்வி, கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் காணப்படும் பொதுவான பண்பு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திணை பால் காட்டும் விகுதிகள் இல்லை. திணை மற்றும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. மலையாளம் எம்மொழியிலிருந்து பிரிந்து தனி மொழியாக உருவானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ். அடுத்து உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மீனாட்சி சுந்தரம். உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உவே சாமிநாதையர். உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என் சரிதம். உவே சாமிநாதர் அவர்களின் இயற்பெயர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேங்கட ரத்தினம். அடுத்து உவேசா அவர்களுக்கு மகாம கோத்தியாய் விருது வழங்கிய அரசு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு. உவேசா அவர்களுக்கு மகாமகோ பாத்தியாய விருது வழங்கிய அரசு எதுனா ஆங்கிலேய அரசு. ஸோ முக்கியமான கேள்வி இது, கேட்டு வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. அடுத்து சென்னை திருவான்மியூரில் உவேசா அவர்களின் பெயரில் அமைந்துள்ள நூலகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1942. 98வது கேள்வி, இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று உவேவை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காந்தியடிகள். வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று உவேசாவை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தியடிகள். 99வது கேள்வி, உவேசா அவர்கள் பிறந்த ஊர் எது? உவேசா அவர்கள் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தமதானபுரம். ஸோ இந்த வீடியோ படிவினுடைய கடைசி கேள்வி. ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு வரோம். இதில் டெஸ்ட் நம்பர் 15 மற்றும் 16வது டெஸ்ட்ல இருந்து 100 கொஸ்டின் தமிழுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்தோம். 100வது கேள்வி, இந்திய அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2006. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிகேல இருந்து 100 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.